மூங்கில் போல் சுற்றம் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இன்னோலஜி நிறுவனத்தின் இந்தியாவின் பண பழக்க வழக்கங்கள் என்ற ஆய்வின்படி அவசர சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் 25% இந்தியர்களிடம் மட்டுமே அவசர கால சேமிப்பு தொகை உள்ளது. உங்களுக்கு ஏன் எமர்ஜென்சி ஃபண்ட் தேவை? சமீபத்திய ஆய்வில் 75% இந்தியர்களிடம் அவசர கால நிதி இல்லை என்றும், திடீர் வேலை நீக்கம் ஏற்பட்டால் அவர்களால் தங்கள் மாதாந்திர தவணைகளை, அதாவது இஎம்ஐயை செலுத்த முடியாமல் போகலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்தியர்கள் தங்கள் பெற்றோரையும் நண்பர்களையும் அவசர கால நிதி தேவைகளுக்கு சார்ந்து உள்ளனர். 3 ஒருவருக்கு மருத்துவ காப்பீடு அல்லது அவசர கால நிதி கையிருப்பு இல்லை என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர கால நிதி கையிருப்பின் அவசியத்தை மேலும் உறுதிப்படுத்தும் மற்றொரு குறிப்பிடத்தக்க தரவு, குறைந்தது 29% இந்தியர்கள் தங்கள் சம்பளம் 15 நாட்களுக்கு மேல் நீடிக்காது என்று கூறியுள்ளனர். எமர்ஜென்சி ஃபண்ட் என்றால் என்ன? அவசர கால நிதி கையிருப்பு, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் என்பது வாழ்க்கை உங்களை நோக்கி எரியும் எதிர்பாராத நிதி சிக்கல்களை சமாளிக்க நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டிய அத்தியாவசிய பண கையிருப்பு. அவசர கால நிதி கையிருப்பை பராமரிப்பதன் முதன்மை நோக்கம் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க அல்லது வேலை இழப்பு, நோய் காரணமாக வருமான இழப்பு ஏற்படும் காலங்களில் தவிர்க்க முடியாத செலவுகளை ஈடுகட்ட ஒரு நிதி தொகுப்பை உருவாக்குவதாகும். போதுமான அவசரகால நிதி கையிருப்பு இல்லாமல் ஒருவர் தனது முக்கியமான நிதி இலக்குகளுக்காக ஒதுக்கப்பட்ட தனது முதலீடுகளை கலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், அல்லது அவசரகால நிதி தேவையை சமாளிக்க மிக அதிக வட்டி விகிதங்களில் கடன்களை பெற வேண்டியிருக்கும் என்று பைசா பஜார் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி நவீன் குக்ரேஜா கூறினார். அவசர கால நிதி கையிருப்பு எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு தேவையான தற்போதுள்ள கடனுக்கான மாதாந்திர தவணை தொகை, தினசரி வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி கட்டணம், மின்சார கட்டணம், தொலைக்காட்சி இணைப்பு கட்டணம், போக்குவரத்துக்கு தேவையான தொகை, மருந்துகளுக்கான செலவுகள், காப்பீட்டு பிரீமியங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை, இது போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளை ஈடுகட்டும் அளவுக்கு அவசரகால நிதி கையிருப்பு பெரியதாக இருக்க வேண்டும். குறைந்த வருமானம் அல்லது வேலை நிச்சயமற்ற தன்மை உள்ளவர்களுக்கு இந்த அவசரகால நிதி கையிருப்பு குறைந்தது 12 மாதங்களுக்கு தேவையான முன்னமே கூறிய செலவுகளை ஈடுகட்டும் அளவுக்கு இருக்க வேண்டும். சிறியதாக தொடங்குங்கள், நிலையாக தொடர்ந்து சேமியுங்கள். அவசரகால நிதினு ஒரு பெரிய தொகையை சேர்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சா போதும். உங்க மாத சம்பளத்தில இருந்தோ அன்னைக்கு கிடைக்கிற வருமானத்தில இருந்தோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணத்தை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து சேமிக்கணும். நாளடைவில் சின்ன சின்ன தொகை கூட பெரிய தொகையா மாறிடும். உங்கள் சேமிப்பை தானியங்குபடுத்துங்கள். உங்க சேமிப்பை எளிதாக்க தானியங்கு பரிமாற்றம் செய்யுங்க. அதாவது உங்க சம்பள கணக்கிலிருந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை தானாகவே உங்க சேமிப்பு கணக்கிற்கு மாறிடுற மாதிரி வங்கி கணக்குல அமைச்சுக்கோங்க. இப்படி பண்ணா நீங்க தனியா ஞாபகம் வச்சுக்கிட்டு பணம் போட வேண்டிய அவசியமே இருக்காது. வின்ஃபால்ஸ் மற்றும் சைட் ஹஸ்ஸல்ஸ் மூலம் உங்கள் சேமிப்பை அதிகரிக்கவும். வரி திரும்ப பெறுதல், அதாங்க டாக்ஸ் ரிபன் கிடைச்சதா அல்லது போனஸ் கிடைச்சதா அப்படின்னா அதை உடனே உங்க அவசர கால நிதியில சேர்த்துருங்க. உங்க சேமிப்பை இன்னும் வேகமா அதிகரிக்கணும்னு நினைச்சா பார்ட் டைம் வேலை பார்க்கலாம், அல்லது வீட்டுல பயன்படுத்தாம இருக்கிற பொருட்களை வித்து அந்த பணத்தையும் சேமிப்புல சேர்த்துக்கலாம். அத்தியாவசியமற்றவற்றை குறைக்கவும். உங்கள் செலவினங்களை மதிப்பாய்வு செய்து பயன்படுத்தப்படாத சந்தாக்கள் அல்லது அடிக்கடி வெளியில சாப்பிடுவது போன்ற அத்தியாவசியமற்றவற்றை குறைக்கவும். அந்த சேமிப்புகளை உங்கள் அவசரகால நிதி சேமிப்பிற்கு திருப்பி விடுங்கள். ஆகவே நண்பர்களே, அவசரகால நிதி கையிருப்பை சேமிக்க தனியாக ஒரு வங்கி சேமிப்பு கணக்கை திறக்கவும். உங்க சம்பள கணக்கிலிருந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை தானாகவே உங்க அவசர கால நிதி கணக்கிற்கு போயிடுற மாதிரி வங்கி கணக்குல தானியங்கு கட்டளையை அமைச்சுடுங்க. இன்னைக்கே சேமிக்க ஆரம்பிச்சிடுங்க. எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமானது சேமிக்க ஆரம்பிக்கிறது தான். உங்கள் நிதி பாதுகாப்பு வலையை வலுப்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க, பயனுள்ளதா இருந்த ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை பின்னூட்டமிடுங்கள். அதாங்க கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.